இந்நாள் நாட்டினுடைய வாழ்வில் மறுமலர்ச்சி நாள். இந்நாள் பொன்னாள், இந்நாள் திருநாள். இந்த நாள் இந்திய விடுதலையின் சிற்பிகளில் ஒன்றான மகாகவி பாரதியாரின் பிறந்த நாள். இந்த நாள் இந்த நாட்டில் எல்லா இதுகளையும் அகற்றி புதியதொரு கலங்கரை விளக்கத்தை ஏற்படுத்தினார். இந்நாள் எந்த நேரமும் சமுதாய விழிப்புணர்வு ஏற்படுத்தி உரிமையும் வேட்பை பெற்றிருந்த நாள். இந்நாள் இருளை விரட்டிக்கொண்டு தீப்பந்தங்களை முழக்கமிட்டு புரட்சிவிட்ட நாள். இந்நாள் மிகப்பெரிய ஏகாதிபத்திய விடுதலையை பெற்று ஆங்கில அடக்குமுறை எதிர்த்து வெள்ளையரை விரட்டப்பட்ட ஒரு மகாகவியின் கவி பாரதியின் நாள். இந்நாள் எட்டயபுரம் தந்த புரட்சி கவிஞர், எட்டயபுரத்து மன்னரால் பாராட்டப்பட்ட பாரதி என்ற பட்டம் பெற்ற மகாகவியர் பாரதி நினைவு நாள். இந்நாள் தமிழ் மக்களின் விடுதலைக்கும் இந்திய மக்களின் ஒருமைப்பாட்டுக்கும் எழுச்சி பெற்ற நாள். இந்நாள் பெண்களின் உரிமை முழக்கத்தை பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று புரட்சி கவிஞர் முழக்கமிட்ட நாள். பாரதியாரின் பிறந்த நாள் இன்று. அவர் வாழும் காலத்தில் வறுமையை பரிசாக பெற்றாலும் கூட நாட்டு மக்களே எழுத்தும் தெய்வம் என் எழுதுகோளும் தெய்வம் என்று மிகப்பெரிய லட்சியத்தை ஏந்தி கொண்டு விடுதலை முழக்கத்தை, தேச உணர்வை, தேச பக்தியை ஏழை எளிய மக்கள், வாழ்விழந்து வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விடுதலை உணர்வை ஏற்படுத்தி செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையார் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று தேச விடுதலைக்கு பாடுபட்ட நாள் இந்நாள். அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று ஒரு வீர முரசை மக்களின் நெஞ்சங்கள் ஒளியேற்றியவர். அப்படிப்பட்ட மிகப்பெரிய மகாகவி பாரதியார் இந்த நாள் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வாழ்வின் வழிகளிலும் அதன் நெறிகளிலும் அதன் முறைகளிலும் ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று பாரதத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை வெளியூட்டியவர். அவர் காசியில் சில காலம் தங்கியிருந்தாலும் கூட மதுரையில் சேதுபதி பள்ளியில் தமிழாசிரியாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகும் சுதந்திரத்தின் யங் இந்தியா போன்ற பத்திரிகைகளெல்லாம் அவர் ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டு மிகப்பெரிய ஒரு லட்சிய கனவை ஏற்படுத்தி தேச விடுதலைக்காக பாடுபட்ட அரவிந்தர், நிவேதிதா என்ற பாரத பெண்மணிகளுக்கு ஒரு வித்த லட்சிய தெய்வமாய் திகழ்ந்தார் பாரதியார். பாரதியார் வாழ்ந்த காலத்தில் வறுமையை பரிசாக கொண்டார். தன் வீட்டில் இருந்த அரிசி எடுத்து தனக்கு உணவில்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று பறவைகளுக்கு இரையாக்கி பறவைகளுக்கு பசியை போக்கியவர். அவருடைய வாழ்க்கை எல்லா வெளிச்சத்திலும் வறுமையே பரிசாக வாழ்ந்தாலும் யாருக்கும் அச்சமில்லாமல் எந்த நேரத்திலும் எதற்கும் பயப்படாமல் வெள்ளையரை எதிர்த்த ஒரு வீர துறவி மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு மகாகவி சிங்கம். தன்னுடைய இல்லற வாழ்வில் இருந்தாலும் நாட்டு மக்களையே தன் வாழ்வில் மூச்சாக கொண்டு நாட்டு மக்களின் உரிமைக்கும் பெண்களின் உரிமைக்கும் பெண்களின் சமத்துவ கல்விக்கும் பெண்களின் சமுதாய பேரிடரை நீக்கி பெரும் கொடுமைகளை அகற்றி புதியதொரு வாழ்வுக்கு வழிகாட்டும் மிகப்பெரிய மகாகவியின் பாரதி நாள் இந்நாள். அவர் பல்வேறு தன்னுடைய கவிதையின் மூலம் புரட்சிகளை செய்தாலும் கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, குயில் பாட்டு என்று குழந்தைகளுக்கெல்லாம் ஜாதியில் இல்லையடி பாப்பா உயர்வு தாழ்ச்சி உயிரி சொல்லும் பாவம் என்று ஜாதிகளை அறவே ஒழித்த ஒரு உன்னதமான சிங்கம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவனின் குரலுக்கேற்ப பாரதியாரினுடைய கருத்துக்கள் இங்கு மட்டுமல்ல உலகத்தின் எல்லா மூலைகளிலும்
எல்லா நாடுகளிலும் எல்லா தேசங்களிலும் அவருடைய விடுதலை வேட்கை உணர்வு என்றென்றும் ஒளி வீசும். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே சுதந்திர வேட்கையை மக்களின் நெஞ்சில் ஊட்டியவர். அப்படிப்பட்ட பாரதியாருடைய வாழ்ந்த காலம், அவர் இறந்து பொழுதும் கூட அவருடைய அடக்கம் செய்ய போவது அங்கே 20 பேர் மட்டும்தான் இருந்தார். அப்படிப்பட்ட மகாகவியின் வரலாறு இன்று மிகப்பெரிய உயர்ந்த லட்சியத்தை ஏற்படுத்தி அவருக்கு மிகப்பெரிய ஒரு லட்சிய ஒளியாக ஒரு மிகப்பெரிய கௌரவத்தையும் விருதையும் தந்து இந்த தமிழ்நாட்டின் இந்திய திருநாட்டில் மிகப்பெரிய தாவபதனாய் மகாகவி பாரதியார் வாழ்ந்தார் என்பது நமக்கு மட்டுமல்ல, எல்லோருடைய தமிழர் இந்தியர் உள்ளங்களிலும் அவர் என்றென்றும் ஒளி வீசிக் கொண்டிருப்பார் என்று அவருடைய இந்த நினைவு நாள், இந்நாள் பொன்னாள், இந்த நினைவு நாள், அவர் பிறந்த நாள். அந்த நினைவுகளை கொண்டு நாம் அவர் வழி செல்வதே நாம் அவருக்கு செய்யும் நன்றி கடனாக. நன்றி.